ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணால் நல்லதா, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறதால ஹார்ட் அட்டாக் அதிகமாகுதா? சமீப காலத்தில் நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க சில சினிமா ஆக்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்கை தான் இறந்து போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கன்னடா ஆக்டர் ஒருத்தர் மெயின் எக்ஸாம்பிளாக நின்னார். அது பேசப்பட்ட ஒரு நியூஸாக ரொம்ப காலமாக இருந்துச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லதா கெட்டதா அப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அளவா மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 30 to 60 மினிட்ஸ் டெய்லி பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு குறிப்பாக ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கிரேடட் அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸால் ஹார்ட்டுக்கு பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழக்கம் இல்லாத அளவுக்கு அன்அக்கஸ்டம்டு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு வந்து பழக்கம் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெயின்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் மேலே பர்டன் அதிகமாகிட்டு அந்த டைமில் ஹார்ட் வெடிஞ்சு அட்டாக்கை கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். அதுவும் வந்து சிவியர் மேசிவ் அட்டாக்காக வந்து உயிரிழப்புக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். அந்த மாதிரி பண்ணாமல் டெய்லி ரேரடாக டெய்லி வந்து அளவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு 5 days இன் எ வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 30 to 45 மினிட்ஸு வாக்கிங்க்கோ, ஜாகிங்க்கோ, இல்லை ட்ரெட்மில்லோ, இல்லை எலிப்டிக்கல் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்த்து ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கு குறிப்பாக கண்டிப்பாக நல்லது.